வணக்கம். சென்ற பதிவில் பார்த்த அதே பாடலை இன்னும் விரிவாகவே பார்க்கணும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். ரொம்ப எளிமையான பாடல். இப்போது போன பதிவிலே விளக்கியிருந்தேன். அதாவது இந்த யானையை பார்த்தோம் அப்படின்னா அது கல்லா மரமானே நம்மளுக்கு தெரியாது. அந்த நுட்பங்களில் அந்த அழகில் மயங்கிடுவோம். கடவுள் சிலையும் அப்படி தானே, அதை சிலைன்னு எடுத்துக்குவோமா? இப்போ இந்த யானை சிலையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை ஏறி விளையாடுவோம், அதெல்லாம் ஏற்றுக்குவோம், அதெல்லாம் நாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு கடவுள் சிலையில் குழந்தை ஏறி இறங்குறத அனுமதிப்போமா? அது சிலையே கிடையாது இல்லையா? அது நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான். அதே போல் தானே இதையும் சொல்கிறோம். இது சிலை கிடையாது, இது யானை அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ கடவுள் சிலையை கடவுள்னு சொல்கிறதுக்கும் யானை சிலையை யானைன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாமே நாம் தான் புரிஞ்சிக்கணும். கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இதை எவ்வளோ விளக்க முடியும்? என்ன விளக்கறதுக்கு இருக்குது இன்னொருவர் இதில்? ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம், அது ஜீரணிக்குது, ஜீரணிக்க முடியாமல் போகுது, அவ்வளவுதான். ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், புரியுது இல்லை புரியாமல் போகுது, அவ்வளவுதான். பாதி புரிஞ்சுது பாதி புரியல, அரையும் குறையுமா ஜீரணிச்சிட்டேன் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம அரையும் குறையுமா ஜீரணிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம செரிமானம் ஒழுங்காக செயல்படலை, நம்ம ஆரோக்கியமாக இல்லைன்னு பொருள். அரையும் குறையமாக புரிந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா நம்முடைய புத்திசாலித்தனம் ஒழுங்காக செயல்படலை, நமக்கு புரிந்து கொள்ளும் திறன் இல்லைன்னு பொருள். அப்போ ஆன்மீகத்தை பொறுத்த வரையும் அதுதான், லௌகீகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான். லௌகீகத்தில் அரையும் குறையமாக புரிஞ்சுக்கிட்டு சமாளிச்சிடலாம். நான் இதை சொல்லலை, நான் அப்படி மீன் பண்ணலை, நான் சொல்ல வந்தது வேறு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவனை வேணால் கேட்டு பாருங்கள், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், ட்ராமா ஆடலாம், நம்ப வைக்கலாம், காலில் விழுந்து ஆடலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும் லௌகீகத்தில். ஆன்மீகத்தில் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், அடையலை, 2 சாத்தியக்கூறுகள் தான் உண்டு இல்லையா? நம்ம இன்னொரு காலில் விழுந்து கதறி அவர் ஏற்றுக்கொள்வதால் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு பொருளாகுமா? இல்லை இன்னொருவர் சொல்வதால் அது நமக்கு நிகழ்ந்துக்கிட்டதுன்னு அர்த்தமாகுமா? அது புரிஞ்சிருக்கு இல்லை புரியலை, அவ்வளவுதான். இது நம்ம நுட்பமாக புரிஞ்சிக்கணும். இப்போ நீங்கள் என்னுடைய காணொலிகளை நிறைய கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு மெய்ஞானம்ங்கிறத பற்றின புரிதல் ஓரளவுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் என்னுடைய புரிதல்களை எல்லாம் ஒரு மெய்ஞானம்ங்கிற ஒரு கோணத்தில் தான் முன் வைக்கிறேன். அதே சமயம் நான் ஒரு ஊடகமும் கூட. இப்போ ஊடகங்கள் பல பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிந்து கொள்ளும் திறன் இருக்காது. அவங்க ஒரு மனதை கடந்த நிலைக்கு செல்லுவாங்க. அப்போ என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. எல்லோராலும் அவங்க அப்போ என்ன உணர்கிறாங்க, கேட்குறாங்க, பார்க்குறாங்கங்கிறத கவனித்து கிரகித்து கொண்டு அதோட தன்னுடைய அகங்காரத்தை கொண்டு, தன்னுடைய தன்முனைப்பை கொண்டு, தன்னுடைய அறிவு அனுபவம் போன்றவற்றை கொண்டு அதை செம்மைப்படுத்தி மேம்படுத்தி பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா சில ஊடகங்கள் தனக்கு தெரியாத மொழியில் பேசுவாங்க, தான் சந்தித்திராத மனிதர்களை பற்றி, தான் சென்றே இராத இடங்களை பற்றி எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு யாராலையும் வேலிடேட் பண்ணவே முடியாது. இப்போ நான் தான் கிளியோபாட்ரான்னு சொல்கிறேன், இல்லை நான் தான் நெப்போலியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, நான் இந்த வருஷம் இந்த உடை அணிஞ்சிருந்தேன், காலையில் இது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் ஒருத்தர் சோதிச்சு பார்க்குறாங்க, பார்த்தா சரியாக இருக்குதுன்னு வைங்களேன். அவர் நெப்போலியன் அந்த மாதிரி தான் உடை அணிவார், வீட்டில் இருக்காரு, அவர் காலையில் அந்த சாப்பாடை தான் சாப்பிடுவார்.
அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? யாரு கண்டா அவர் அந்த புத்தகத்த முதல்லயே வாசிச்சாரோ என்னவோ? இதெல்லாமே வந்து சரியா, தவறான்னு நிரூபிப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம என்ன உணர்றோம்? ஆமா, இதெல்லாம் உண்மதான். அவர் தான் நெப்போலியன்னு இப்ப நிரூபிச்சுட்டாங்க. நாளைக்கு நியூஸ்ல வந்துருச்சுன்னு வைங்க, நெப்போலியனின் மறுபிறப்பு அப்படின்னா, அதனால நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து சும்மா சுவாரஸ்யத்துக்காக, டைம் பாஸுக்காக ஏதோ கூட்டமா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாமே தான் அந்த மாமத யானை போல தான். அந்த மாமத யானை தான் மாயை. மாயை கண்ணை மறைக்குது. நம்ம தினசரி வாழ்க்கையில நாம வந்து ஒரு பாத்திரம் தான் வகிக்கிறோம். நம்ம அப்பாவோ, அண்ணனாவோ, ஒரு மேலாளராகவோ, ஒரு ஆணாகவோ, ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம வெளிப்படுவதுங்கிறது ஒரு தற்காலிகமான நிலை தான். அது நாம கிடையாது. அவன் அலுவலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மேலாளர். அலுவலகத்தை விட்டு வெளில வந்துட்டோம்னா நம்ம வேற மனிதர். வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நாம் அப்பா. வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம்னா நம்ம சாதாரண மனிதர் தான். இதெல்லாம் நாம் தான் புரிஞ்சிக்கணும். இதையெல்லாம் புரிஞ்சிக்கிறது தான் உண்மையில் ஒரு ஆன்மீகமான புரிதல்னு சொல்கிறோம். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தத்துவம், வரலாறுலாம் தேவையில்லையே. யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ யார் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதே பதில தான் நீங்கள் அலுவலகத்தில் இருக்கும்போதுன்னு சொல்லுவீங்களா? ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது கேட்டால் சொல்லுவீங்களா? உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து பயணம் மேற்கொள்ளும்போது, குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதோ, சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ அதே பதில் தான் சொல்லுவீங்களா? யார் நாம்? யார்? நாம் மரத்தை பற்றி பேசுகிறோம், யானையை பற்றி பேசுகிறோம். நாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியுமா? அதுதானே ஆன்மீகம். நம்ம அதை தெரிஞ்சிக்காமல் நம்ம ஏதோ கோவில் கட்டுறோம், பூஜை செய்கிறோம், அந்த சாமிக்கு என்ன பூ வைக்கணும், அந்த யானைக்கு எப்படி நாமம் போடணும், என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் யாருன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம வாழும் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? அதில் என்ன அர்த்தம் இருக்கும்? என்ன ஆழம் இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். நாம் யாருன்னே தெரியாமல் கோவிலுக்கு போகிறதுனால அந்த ஏதாவது புண்ணியம்னு கிடைக்குமா? அதாவது பாவம் கிடைக்குமா? இப்போ ஒருவர் வந்து கோவிலுக்காக போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு 60 வயசில் அவருக்கு தெரிய வருது, அவர் ஒரு முஸ்லீமாக பிறந்தவர், ஒரு இந்து குடும்பத்துக்கு தத்து கொடுக்கப்பட்டவர் அப்படின்னு தெரிய வருது. இப்போ இவ்வளோ நாள் அவர் கோவிலுக்கு போய் சென்ன பூஜைகள் பண்ணின புண்ணியங்கள்லாம் வீணாக போயிடுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே தமாசா இல்லை? யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் 30 வருஷமாக வாழ்கிறீங்க, அங்கே நிறைய படித்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது வேறு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போகிறீங்க. புலம்பெயர்ந்து போயிட்டதுனால நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்து வந்த வாழ்க்கையெல்லாம் வீணாக போயிடுன்னு நீங்கள் கற்றுக்கிட்ட அறிவெல்லாம் அர்த்தமற்றதாக போயிடுமா? இப்போ இதெல்லாம் தான் நாம் கவனிக்கணும். ஆன்மீகம்ங்கிறது எந்த விதத்தில் அது வித்தியாசமானது? சாதாரண வாழ்க்கைக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. உண்மையான வித்தியாசம் நான் சொல்வது, ஒரு நேர்மை இருக்கணும் ஆன்மீகத்தில். லௌகீகத்தில் அந்த நேர்மை இருக்காது. லௌகீகத்தில் நம்ம மற்றவர்களிடம் நேர்மையாக இருக்க மாட்டோம். அதுதான் சாமர்த்தியம். எந்த அளவுக்கு நாம் போலியாக இருந்து மற்றவர்களிடமிருந்து நம்மளுக்கு தேவையானதை பிடுங்கிக் கொள்கிறோமோ அந்தளவு சாமர்த்தியம் மிக்கவர்கள். அதுதான் லௌகீகம் கற்றுத்தருது. ஆன்மீகம் என்பது அதை முன்வைப்பது கிடையாது. நம்மளுக்கு தேவையானதை நாம் வச்சுக்குவோம். மற்றவங்களுக்கு நம்மிடமிருந்து தேவையானதாலும் கொடுப்போம். மற்றவங்களுக்கு தேவையானதை நம்ம பிடுங்கிக் கொள்ளக்கூடாது. அதுதான் ஆன்மீகம் முன்வைக்கும் பார்வை. ஸோ இது வந்து ரொம்ப எளிதானது. இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நாம் அடிப்படைகளையே புரிந்து கொள்வது கிடையாது. அதனால தான் முதல் கோணல் முற்றிலும் கோணல் போல் எல்லாமே தவறாகவே இருக்குது. திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்ததுன்னா என்ன மாறுதல் நடக்க போகுது? அதனால யோசிச்சு பாருங்கள். அவர் என்ன கல் மாதிரியா, இல்லை ஒயின் மாதிரியா?
ஓய்ந்தா ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதுக்கு மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. இப்போ திருமூலர் 3000 வருடங்கள் வாழ்ந்தார்னா அவருக்கு மதிப்பு அதிகம்னு பொருளா? என்ன மாரியான சிந்தனை நம்ம வச்சு மேற்கொள்றோம்? திருமூலர் 3000 வருடம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளோ பேரு திருமூலர வாசிச்சிருக்காங்க? ஏதாவது தெரிஞ்சிருக்காங்க? அடிப்படைகள புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஸோ இது அதாவது ஒரு தோசை நல்லா இருக்குது அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் நல்லா இருக்குது இதான் வேர்ல்டு பெஸ்ட் தோசை அப்படின்னு சொல்லலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னேன். அதை விட்டுட்டு இந்த தோசை தெரியுமா, இதுதான் உலகத்திலேயே மிக பழமையான தோசை, 3000 வருடங்கள் பழமையான தோசை அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதை மோந்து பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் மணந்து வாசமே சொல்லுது இதுதான் பெஸ்ட்டு தோசை அப்படின்னு எல்லாம் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நாம் தான் கவனிக்கணும். ஒப்புநோக்க திருமந்திரம் வந்து அவ்வளோ சிக்கலான நூல் கிடையாது, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியது. இப்போ நான் இந்த காணொலியை உருவாக்குவதற்கு காரணமே பழைய காணொலியில் கொஞ்சம் விஷயங்களை பேசினதுக்கப்புறம் அதெல்லாம் மண்டையிலிருந்து வெளியில் ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த காணொலியில் சில விஷயங்களை பேசணும்னு தோணுச்சு. இப்போ இதுதான் வந்து ஒரு அறிவுக்கும் ஒரு ஞானத்துக்கும் உள்ளுணர்வுக்குமான வித்தியாசம். ஏன்னா அறிவுங்கிறது சிந்தனையை கொண்டு ஓகே திருமூலரை பற்றி பேசலாம், திருமந்திரத்தை பற்றி பேசலான்னா என்னென்ன பாடல் பேசலாம், எப்படி இப்படிலாம் பேசலான்னு ஒரு திட்டம் போட்டு அதை தயாரிச்சுட்டு அதை கேட்டாற்போல் பேசுவது, அது அறிவை கொண்டு செயல்படுவது. உள்ளுணர்வை கொண்டு செயல்படுறதுங்கிறது எந்த திட்டமுமே இல்லாமல் மனம் போன போக்கில் அப்படி பேசிகிட்டு இருக்கிறது. அது ஓரளவுக்கு பேசலாம், ரொம்ப நேரம் அப்படி பேச முடியாது. ஏன்னா தொடர்ச்சி இருக்காது, ஒரு கோர்வை இருக்காது, ஆழம் இருக்காது. அப்புறம் மெய்ஞானம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது இரண்டும் கலந்தது. அதில் அறிவும் வேணும், அறிவில்லாமல் பேச முடியாது. அதே சமயம் உள்ளுணர்வும் வழிகாட்டணும், என்ன பேசணும், எவ்வளோ தூரம் பேசணும் அப்படிங்கிறத. இந்த இரண்டையும் கலந்து சுவாரஸ்யமாகவும் கோர்வையாகவும் மற்றவர்களுக்கு பயன்படும் விதத்தில் பேசணுங்கிறது அது ஒரு கலை தான் சொல்லணும் ஒரு விதத்தில். ஏன்னா கலை என்போது அங்கே அறிவு தேவைப்படுது. அந்த கலையோட அடிப்படைகளை நம்ம அறிந்து கொள்ளாமல் கலையில் ஈடுபட முடியாது. அதே சமயம் பயிற்சி இருக்குது, அறிவு மாத்திரம் வச்சுக்கிட்டு இசையை உருவாக்க முடியாது. இசை உருவாக்கணுன்னா இசை கருவிகளை வாசிக்கும் திறன் இருக்கணும், இசையின் நுட்பங்கள் புரிந்து கொள்ளும் திறன் இருக்கணும். இப்போ அதனால தான் வாழ்க்கையும் ஒரு கலை. வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வது தான் மெய்ஞானம்னு சொல்லலாம். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வயதான கனிவான பக்குவமான எல்லாருமே ஒரு ஞானம் அடைந்தவர்கள் தான். அது இயல்பாகவே அந்த காலத்தில் நிகழ்ந்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு 40-50 வயசு ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள் வந்துடும். அதன் பிறகு நம்மளால் வாழ்க்கையில் பெருசாக எதையும் மாற்ற முடியாதுங்கிற புரிதல் உருவாகிடும். நம்ம வாழ்க்கையின் இறங்கு முகத்தை அடைஞ்சிருவோம். அப்போ என்ன வந்தாலும் ஏற்றுக்கொண்டா போதுங்கிற மனநிலைக்கு வந்துடுவோம் தானாகவே. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனிவு வந்துடும், ஒரு பக்குவம் வந்துடும். பொதுவாக யாரெல்லாம் வந்து ரொம்ப சுயநலம் இல்லாமல் பணம், புகழ், செல்வாக்கு இதில் மேலெல்லாம் ஆசை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஞானமடைந்தவர்கள்னு சொல்லலாம். அது வந்து புத்தகம் வாசித்து இப்படிலாம் இருந்தால் நம்மளுக்கு மதிப்பு அதிகம், இதெல்லாம் புண்ணியம் அப்படின்லாம் கேள்விப்பட்டு மகாத்மா காந்தி அப்படி வாழ்ந்தார், காமராஜர் அப்படி வாழ்ந்தாரெல்லாம் கேள்விப்பட்டு அவங்களை ஆதர்சமாக கொண்டு அப்படி வாழ்வதன் மூலமாக நாமளும் அவங்கள போன்ற ஒரு நிலையை அடைய ஒருவர் முயற்சி செய்யலாம். ஆனால் அது வந்து ஒரு ஆன்மீகமான புரிதல் கிடையாது. ஏன்னா அங்கேயும் ஒரு தன்முனைப்பு இருக்குது, முயற்சி இருக்குது. ஒரு சச்சின் டெண்டுல்கராக முயற்சி செய்வதற்கோ, ரஜினிகாந்த் ஆக முயற்சி செய்வதற்கோ, காந்தி ஆவதற்கும், காமராஜராக விவேகானந்தராக ஆக முயற்சி செய்வதற்கும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது இல்லையா? நாம் தேர்ந்தெடுக்கிறோம் நாம் என்ன ஆகணும்னு சொல்லிட்டு. வாழ்க்கை நம்மளை தேர்ந்தெடுப்பது கிடையாது. அதுதான் ஆன்மீகத்துக்கான வித்தியாசம். ஆன்மீகம் என்பது
ஒரு பக்குவமான நிலைக்கு வருவோம். அந்த பக்குவமான நிலையில் நம்ம வேறு யாராகவும் மாற வேண்டியது கிடையாது. நமக்கு ஆதர்சங்கள் தேவை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறதுக்கு எதுக்கு இன்னொரு ஆதர்சம்? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நமக்கு முன்னாடி யாரும் வாழ்ந்தது கிடையாது. நமக்கு அப்புறம் யாரும் வாழ போகிறது கிடையாது. அது அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணும்னு இன்னொரு எப்படி நம்மளுக்கு கற்றுத்தர முடியும்? ஸோ உண்மையில் வாழ்க்கைக்கு ஆதர்சங்கள் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆன்மீகம்னு வரும்போது ஆதர்சங்கள் அங்கே நம்ம வழி தவற தான் செய்வாங்க. நம்ம ஆதர்சங்களை பார்த்துட்டு அவர் என்ன சாமி கும்பிட்றாரு, அவர் என்ன சட்டை போடுறாரு, அவர் என்ன பாட்டு பாடுறாரு, நம்மளும் அதை அப்படியே காப்பி அடிக்க பார்ப்போம். அவனுடைய ஆதர்சம் ஒரு மாமத யானை போல நம்மிடமிருந்து மறைத்து கொண்டு நடுவில் நின்றுக்கிட்டு இருப்பார். கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் இதெல்லாம். இப்போ இதுதான் ஒரு இந்த மெய்ஞானம்ங்கிறதுக்கான ஒரு வித்தியாசம். அதாவது இப்போது ஆன்மீக அறிவுங்கிறது இப்போ இந்திய மரபில் இந்து மரபின் முக்கியமான நூல்கள் என்னென்ன, எவ்வளோ உபநிஷதங்கள் இருக்குது, ஆதிசங்கரர் எப்போ பிறந்தார், இப்படி போன்ற எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அறிவுபூர்வமாக பேசுவது, அது ஒரு பயிற்சியின் மூலமாக அடைந்து விட முடியும். அடுத்த கட்டம் புரிதல். அது வெறும் அறிவு மற்றும் போதாது. நம்ம அறிந்து கொண்டதை கான்டெக்ஸ்டுவலாக வச்சு பார்க்கணும், மற்றவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இது எதனால், இது ஏன் இப்படி, அது ஏன் அப்படின்னு கவனிக்கும்போது இன்னும் நுட்பமான புரிதல்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது அறிவு கண்ட ஒருவன் ஒரு சாதாரண மனிதனுக்கும் அவனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒருவனுக்கு இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் என்ன தலைநகர்னு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால அவன் இந்தியாவோட ஜனாதிபதி ஆகிட மாட்டான். அவனுக்கு சாதாரண மனுஷனை விட கொஞ்சம் விஷயங்கள் தெரியும், அவ்வளவுதான். சாதாரண மனுஷனுக்கு விட அறிவு அதிகம், அவ்வளவுதான். புரிதல்ங்கிறவன் இன்னும் கொஞ்சம் நுட்பமாக தெரிஞ்சிருக்கும். ஏன் இவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, ஏன் அது மொழியின் அடிப்படையில் பிரிஞ்சிருக்கு, அந்த வரலாற்று பின்னணி என்ன, அதனால் ஏற்படும் சமூக பிரச்சனைகள் என்ன, இப்படி அவனுடைய அறிவுக்கு அனுபவம், அவனுடைய தேடல் தேவைக்கேற்ப அவனுடைய புரிதலின் அளவு மாறி இருக்கும். அப்போ இவன் வெறுமனை அறிவை மட்டும் கொண்டு இருக்கலை, அதைக்கும் அப்பால் ஒரு புரிதலும் கொண்டு இருக்கா. இப்போ உணர்தல்ங்கிறது ஒருவன் இது போல் வெவ்வேறு மாநிலங்களில் வாழ்ந்திருக்கான்னு வைங்க, சில மாதங்கள் சில வருடங்கள். அப்போது அந்த வித்தியாசத்தை வாழ்க்கை மூலமாக அனுபவித்து உணர்ந்திருக்காங்கும்போது அதுதான் உணர்தல். இப்போ மெய்ஞானம் இது அந்த உணர்தலில் இருந்து வருவது. உணர்தல்ங்கும்போது நம்ம உடலும் வேணும், உடல் மூலமாக உள்ளுணர்வு மூலமாக வழிகாட்டுதல் கிடைக்கும், அறிவும் வேணும். ஏன்னா நிறைய பேர் அனுபவம் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த அனுபவத்தை பற்றின எந்த புரிதலுமே இருக்காது. கதையாக சொல்லுவாங்க கேட்டால், அந்த காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ட்டு. அதை கிரகித்து அதை ஒரு சாரமாக்கி இதுதான் என்னுடைய வாழ்வின் தரிசனம்னெல்லாம் முன்வைக்கும் அளவுக்கு அவங்க திறமை கிடையாது இல்லையா? அதை சாரமாக்கியிருந்தால் எவ்வளோ பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கக்கூடும். இதுதான் பிரச்சனை, நம்மளுடைய வாழ்க்கையோட பிரச்சனைக்கு காரணமே. ஏன்னா நம்ம வாழ்க்கை எதையும் அறிந்து கொள்வதும் கிடையாது, புரிந்து கொள்வதும் கிடையாது, அப்படியே வாழ்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ அதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் மதிப்பு இருந்தது. ஒருவருக்கு 70 வயசு ஆயிடுச்சுங்கனாலே 70 வயசு ஆயிடுச்சுங்கிறதுக்காகவே மதிக்கப்படுவார், வேற எந்த தகுதியுமே தேவையில்லை அவருக்கு. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. 70 வயசு ஆயிடுச்சு, சரி 70 வயசில் என்ன சாதிச்சிங்க, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்புன்னு என்ன இருக்குது இந்த வாழ்க்கைக்கு, இந்த சமுதாயத்துக்கு, இந்த மக்களுக்கு? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஒன்றும் புரிஞ்சிக்கலை அப்படின்னா நீங்கள் 70 வயசு வாழ்க்கையை வாழ்ந்தது வீண். நீங்கள் பொருளாதாரத்தை சுரண்டி, மக்களை சுரண்டி, எனர்ஜியை வீணடித்து வாழ்க்கையை வீணடிச்சிருக்கீங்க. சிம்பிள், அவ்வளவுதான்.
யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ மனிதர்கள் அடையாளமே இல்லாமல் காணாமல் போகிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன ஆகிறாங்க? எந்த விதத்தில் அவங்க சமூகத்துக்கு பங்களிச்சிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பாங்க. அதன் மூலமாக தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதாவது பயனளிச்சிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். அந்த பயனளிப்புங்கிறது பார்த்திங்கன்னா, சிறு துளிகள் சேர்ந்து ஒரு ஆறாக மாறுவது போல் சிறு சிறு துணிகளாக அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். இப்போ இன்னாருடைய பங்களிப்புன்னு எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத போது அந்த பங்களிப்புக்கு எந்த பெரிய மதிப்பும் இல்லைன்னு தான் சொல்லணும். அதே சமயம் அதுக்கு மதிப்பு இருக்கணுங்கிறக்காக நாம் சாதாரண மனிதன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மள ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு நாவல் எழுதி 1 கோடி ரூபா பரிசு வாங்கணுன்ட்டு அதுக்காக ஒரு 30 வருஷம் கஷ்டப்படுறாரு மாங்குன்னு பண்ணி அவர் அந்த கோடீஸ்வரர் ஆயிட்டார்னு வைங்க. அதுக்கப்புறம் என்ன மதிப்பு இருக்குது அவர் வாழ்க்கைக்கு? சரி, ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஏதாவது பிடிப்பு வேணும் இல்லையா? இப்போ இதெல்லாமே நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தனி மனிதர்கள் தான் செய்யணும். இதெல்லாம் கலந்தது தான் ஆன்மீகம். இதையெல்லாம் புரிஞ்சிக்கிறது தான் ஆன்மீகம். அதை விட்டுட்டு சாமிகிட்ட போய் எனக்கு நல்ல புத்தி கொடு, என் பசங்களுக்கு நல்ல புத்தி கொடு, லாட்டுகளை சீட்டு விழுகட்டும், இந்த நடிகர் எப்படியாவது ஜெயிச்சு முதல்வராக வரட்டும், இதெல்லாம் வேண்டிக் கொள்வதன் பேர் ஆன்மீகம் கிடையாது. அதுக்கும் வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யார் முதல்வர் ஆறாங்க, எந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, யாருக்கு புத்தி இருக்குது இல்லைங்கிறதுனால நம்ம வாழ்க்கை எந்த அளவும் மாறாது. புத்தி இல்லாதவங்க கூட வாழ்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு புத்தி இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். நாம் கடவுளை கேட்டு தான் இன்னொருவருக்கு புத்தி வரணுங்கிற நிலைமையில் ஒரு மனிதர் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்காருன்னா அதுக்கு நம்முடைய பங்கும் பொறுப்பும் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நாம் தான் யோசிக்கணும். எதையுமே யோசிக்காமல் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கடைசியில் கடவுள்கிட்ட போய் காப்பாற்றுன்னு நின்றுக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் இவ்வளோ பெரிய கோடி மக்கள் எல்லாரும் போய் கடவுள்கிட்ட நின்றுட்டு இருந்தால் அவர் கடவுள் யாருக்கு தான் கருணை காட்டுவார்? அதனால தான் ஸ்பெஷல் தரிசனம் கூட இப்போ போத மாட்டேங்குது நம்மளுக்கு. தெரியல நிலையில். இதெல்லாம் தனி மனிதர்கள் தான் யோசிக்கணும். இன்னொருவர் யோசித்து அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நாம் சிந்திச்சாதான், நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.